அரூரை சேர்ந்தவர் சிராஜ் வலியத்தாரா அவர் ஷோபின் ஷாகிர் மேலே ஒரு கேஸ் போடுறார். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோபின் அவர்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர் எந்த படத்தில் பார்க்கறேன்னா பிரேமம் படத்தில் ரொம்ப இன்னசென்ட்டான ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டரில் வருவார். அடுத்தடுத்து நிறைய மலையாள படங்களை அவரை பார்க்குறேன். அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் மிரட்டலாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு பர்ஃபார்மராக இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற படம் வருது. அதில் ப்ரொடியூசர் அப்படின்ற பேர்லேயே அவருடைய பேர் இருக்குது. அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இணைஞ்சு தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆகி கேரளாவில் கூட அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 300 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் வசூல் செய்யப்பட்டது. அண்டு கேரளா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நார்மலான ஒரு படம் தான். ஆனால் தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டும். அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான அவுட்புட் அண்டு அப்படி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருந்தது. முக்கியமாக அந்த கொகைக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் சுபாஷை தூக்குவாங்க தெரியுங்களா, இந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த சாங்கை ஒரு படத்தில் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக ப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக ப்ளேஸ் பண்ணி ஒரு முழுக்க கம்ப்ளீட்டான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நல்ல எமோஷனோடு கொடுத்துருந்த படம் தான் அந்த மஞ்சுமேல் பாய்ஸ். பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து ஷோபின் பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அதில் மிக முக்கியமான படமாக கூலி படம் வருது. கூலியில் அவருடைய கேரக்டர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சாஃப்டாக ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு ஷேடு இருக்கும், இல்லை முழுக்க ஒரு கெட்ட ஒரு மாதிரியான ஷேட்லையும் பண்ணியிருக்காரு. இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு பயங்கரமான ஒரு கெட்டவனாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லேயர் மாதிரி கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அதுலேருந்து இன்னும் பயங்கரமான கெட்டவனாக ஒன்று மாறினார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து அடி போலியாக இருந்தது. என்னப்பா இப்படி ஒரு பர்ஃபார்மராக இருக்கார், அவனை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, ரொம்ப சாதுவாக இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதில்ல சிராஜ் வலியத்தாரா அவர் வந்து கேஸ் போடுறாரு ஷோபின் என்னை ஏமாற்றிட்டாரு. எதுக்காக ஷோபினுக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன் யோசிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நடுவில் சொல்லியிருந்தேன்ல மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம், அதில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஷோபின்னு சொல்லிட்டு எப்பயும் ஒரு படம் சினிமாவில் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரொடியூசராக இருக்காங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய சொந்த காசை போட மாட்டாங்க. நிறைய பேர் ஃபினான்ஷியர்கிட்ட அந்த பணத்தை வாங்கி ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறமா அந்த பணத்தை திருப்பி தந்துடுவாங்க. சப்போஸ் அந்த படம் ஹிட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அடுத்த படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் ஏதாவது ஒரு முறையில் அவங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. இதுதான் தொடர்ந்து சினிமாலாம் நடந்துக்கிட்டே வருது. ஷோபின் என்ன பண்ணியிருக்காரு, இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கப்புறமா இவரை கூப்பிட்டு கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இந்த பணத்தை தந்துடுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் நாட்கள் கடந்து போயிட்டே இருக்க ஒரு பணம் தரவே இல்லை. ஆனால் ஷோபின் முதல் முறையாக இவரை பார்க்கும்போது சிராஜ் வலியத்தாரா பார்த்து பேசும்போது எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காரு. வெறும் ஷோபின் மட்டும் இல்லை, இதில் இன்னும் 2-3 ப்ரொடியூசர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன உடனே நான் அவங்களுக்கு இந்த படத்தை தந்துடுறோன்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டாயும் பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறமாவும் இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த பணத்தை தராமல் ஷோபின் ஏமாதிக்கிட்டே வந்திருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே சிராஜ் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை எதிர்த்து ஷோபின் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கேஸை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேஸை கேரளா ஹைகோர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கேஸையே கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேஸை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி பண்ணணும்னு போட்ட கேஸையே தள்ளுபடி பண்ணாங்கன்றதே ஷோபினுக்கு ஒரு பெரிய அடி. அங்கேயே அவர் தப்பு பண்ணியிருக்காருன்றதை உணர்ந்து சிராஜ் வலியத்தாராக்கு என்ன அமௌண்ட் செட்டில் பண்ணணுமோ அது அமௌண்ட்டை செட்டில் பண்ணி இருக்கணும். ஆனால் மீண்டும் ஷோபின் என்ன பண்ணுறாரு, இதை தவிர்த்துட்டு நம்ம இன்னும் அடுத்த கட்ட கேஸுக்கு போவோம், ஒரு கரெக்டான சொல்யூஷனை நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்றத அவர் அதை யோசிச்சிருக்காரு. அதுக்குள்ளே நம்மளுடைய சிராஜ் வலியத்தாரா என்ன பண்ணியிருக்காரு, நான் கொடுத்தது 7 கோடி ரூபாய்க்கு மேலே, ஆனால் எனக்கு இப்போ வர வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது 42 கோடி ரூபாய்க்கு மேலே தரணும். அதுக்கு ரீசன் என்னென்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியலாக அமௌண்ட் தராங்களா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அதிகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் சேர்ந்து இப்போ அந்த 7 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட் இப்போ எங்கே வந்து நின்றுருக்குன்னா 42 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்குது. இது ஷோபினுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. அப்போ என்ன யோசிச்சிருக்காருன்னா, சரி ஓகே இது இப்படியே போயிட்டு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம அடுத்த கட்ட முயற்சி எடுக்கலான்னும் போது இங்கே இடி உள்ளே வராங்க. இடி எதுக்காக உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, இதுக்கு கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா, எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா இவர் சிராஜ் வலியத்தாரா கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அதை அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கா, இது ஏதாவது ஏமாற்றிருக்காங்கன்றதுக்காக இடி உள்ளே வராங்க.
அவங்களும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முழு ரிப்போர்ட் வெளியில் வரல. இருந்தாலும் ஷோபின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணணும், இந்தியாவை தாண்டி எங்கே வெளியே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேஸ் அவர் மேலே லாக் ஆகுது. அதன் காரணமாக ஷோபினால் வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ளே இருக்கார். அதுக்கப்புறம் நடுவில் என்ன நடக்குது, ஒரு துபாயில் ஒரு மிகப்பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் இப்போ நடக்க போகுது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ஷோபின் என்ன சொல்லியிருக்காரு, நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்க போகிறேன், எனக்கு அதுக்கு பர்மிஷன் தாங்கன்னு சொல்லிட்டு கொச்சியில் இருக்க கோர்ட்டுக்கு போய் அவர் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. ஆனால் கொச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை நிராகரிச்சிருக்காங்க. அதன் காரணமாக மீண்டும் ஷோபின் என்ன பண்ண போகிறாருன்னா, கேரளா ஹைகோர்ட்டுக்கு இந்த ஒரு மனுவை கொண்டு போய் கொடுக்க போகிறாருன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. பட் ஃபைனலாக நம்ம இதில் ஓவராலாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரெல்லாம் பார்த்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணுறோமோ, நாம் ஒரு இமேஜை அவங்க மேலே ஒன்று வச்சுருப்போம். இவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், இவர் எதுக்கு எடுத்தாலும் வந்து நேருக்கு நேராக பேசிடுவார், இவர் அடிக்கடி மூஞ்ச காட்டுவார், ரொம்ப கோபமாக இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை நாமளாக டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவங்களுடைய ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக 100% அப்படின்றது தெரியவே தெரியாது. அது எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு வரோம். அந்த இடத்துல இவனும் வந்திருக்காருன்னு நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக ஷோபின் அவர்கள் அவர் சிராஜ் வலியத்தாரா கிட்ட எனக்கு தெரிஞ்சு 42 கோடி ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டோட எந்த அமௌண்ட்டை நாமினலாக அவருக்கு தரணுமோ அதை கண்டிப்பாக தந்தாகணும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கோடி ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட்லாம் எழுதி அவர் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு. அவருடைய தொழிலை நியாயமாக தான் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் ஷோபினும் என்ன பண்ணியிருக்குன்னா, படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை அவர் கரெக்டாக திருப்பி கொடுத்துருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கோடியிலேருந்து 20 கோடி ரூபாய்க்குள்ள முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஒருத்தரை மன உளைச்சல் ஏற்படுத்தி அவரை இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி அவரை தொடர்ந்து கோர்ட்டுக்கும் ரோட்டுக்கும் அலைய விட்டு இப்படி ரொம்ப ஒரு பெரிய டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தருடைய பேஷன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அவங்க அதே யோசிச்சு எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அது எல்லாத்தையும் கருத்துக்களை கொண்டு இவங்க ஒரு 42 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணும் ஷோபின் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது தெரியல. பட் என்ன இருந்தாலும் இந்த ஓவரால் நியூஸை நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா ஷோபின் மேலே தப்பு இருக்கா இல்லை அரூரை சேர்ந்த சிராஜ் மேலே தப்பு இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசிட்டு நான் பிரவீன் KS. பாய்.